லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா கிளம்பிட்டே இருக்கேன். என்ன பண்ணிட்டு வந்த? தலை குளிச்சிட்டு வந்தேன். தலை குளிச்சேன். தொடச்சிட்டியா? தொடச்சிட்டேனே, காய போட போறேன். என்ன தொடச்ச? தலை ஃபுல்லா ஈரமாவே இருக்கு. குடு. தொடச்சுக்கோ. ரொம்ப வழியிற. இந்த சிரிப்பு கொண்டு குறைச்சல் இல்ல. உன் தலைய ஒழுங்கா துடைக்க தெரியுதா? வந்துட்டான் மூஞ்சி பாரு. ஐயோ அம்மா. ஓ சும்மா இந்த நடிப்பெல்லாம் வேண்டாம் சரியா? உனக்கு எதுவும் வலிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீ என்னை ஏமாத்த முடியாது. நான் அடிக்கும் போதெல்லாம் வலிச்ச மாதிரியே ஆக்ஷன் பண்ணிருக்கேன்ல. எவ்ளோ பெரிய பாக்ஸர். உன்னை நான் அடிச்சா உனக்கு வலிக்குதா? ஃப்ராட் ஃப்ராட். ஏங்க பாக்ஸருக்கு வலிக்காதுன்னு யாருங்க சொன்னா? பாக்ஸருக்கும் வலிக்குங்க, பயங்கரமா வலிக்கும். ஆனாலும் தாங்கிப்போம். வலி தாங்கி பழக்கம் ஆயிடுச்சுல்ல, அவ்வளவுதான். அதுக்காக வலிக்காதுன்னுலாம் இல்ல. அதுவும் நீங்க அடிக்கிற அடியெல்லாம் ஐயோ. நடிக்காத. வா சாப்பிடல, நான் கிளம்பணும். இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பாக்ஸிங் கிளப்ல இருந்து கால் பண்ணாங்க. எப்போ? என்ன சொன்னாங்க? நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்பதான் கால் வந்துச்சு. டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு செலக்ஷன் மேட்ச் இருக்கான். அதுல குவாலிஃபை ஆனாதான் நான் மெயின் மேட்ச்ல கலந்துக்க முடியும்னு சொன்னாங்க. செலக்ஷன் மேட்சா? எப்போ? டீடைல்ஸ் அனுப்புறேன்னு சொல்லி மெசேஜ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இன்னும் வரல. சரி, மெசேஜ் வந்ததும் எனக்கு முதல்ல அனுப்பு சரியா? என்னைக்குன்னு பார்க்கணும். நான் ஆபீஸ்க்கு லீவ் சொல்லணும்ல. லீவா? எதுக்கு? ஆமா, ஏன் நான் வரக்கூடாதா? ஏங்க வெறும் செலக்ஷன் மேட்ச் தானே, இதுக்கு போய் லீவ் போட்டு வருவாங்களா? நீ பெரிய பாக்ஸர் தான், ஏகப்பட்ட மேட்ச் ஆடி இருப்ப. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. நான் பார்க்க போற ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் மேட்ச் இது. அதுவும் அடிச்சு தூக்க போறது யார் தெரியுமா? யாரு? ஏன் புருஷன். வேண்டான்னு சொல்லாத பார்த்திபா, நான் வருவேன். நீ உன் கனவை ஜெயிக்க முதலடி எடுத்து வைக்க போற. அந்த நிமிஷம் நான் உன் கூட இருக்கணும். நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும். ஜெயிச்சிட்டேன்னு நீ என்னை பார்க்கும்போது அந்த சந்தோஷம் இதோ இந்த கண்ணில் தெரியும்ல, அதை நான் பார்க்கணும். சரி சரி, ஆனா என்ன, கண்ணுதான் லேசா வேர்க்கும். நீ தான் அழாதன்னு தொடச்சு விடணும். இல்லைன்னா பிச்சு பிடுவ சொல்லிட்டேன். நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க நான் என்ன பண்ணணும்? பசிக்குது, முதல்ல போய் சாப்பிடணும். என்ன பார்த்துட்டே இருக்கு? போலாமா? அம்மாடி, எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டேன். நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும். கரெக்டா சொல்லுங்க சித்தப்பா. நினைச்ச காரியம் இல்ல, நாம நினைச்ச காரியம் மட்டும் தான் நல்லபடியா நடக்கணும். என்ன நீ என்ன வேண்டாத விருந்தாளிய பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? ஐயோ சித்தப்பா, உங்க அண்ணனோட சத்தியமா என்னால முடியல. இப்படி பயந்தா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆமா அது சரி, நீங்க மாட்டி இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டுல இருந்த ஒரே பிடிப்பு எனக்கு ரஞ்சிதா மட்டும்தான். இப்போ அவளே என்ன நம்ப மாட்டேங்கிறா. அவள ஏன் ஒரு வார்த்தை கூட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா. அண்ணே கபார், எங்க விழுந்தமோ அங்கே அப்படியே எந்திரிச்சு நிக்கணும்னா, அதுவும் சிங்கம் மாதிரி.
இப்படிலாம் நடிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுண்ணே. நல்லா சொல்லுங்க சித்தப்பா. ஏமா நாம ஒவ்வொரு தடவையும் திட்டம் போடுறோம், ஆனா அவன் எல்லா திட்டத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கானே. கடைசியில நான் சொன்னதுனாலதான் போச்சுன்னு என் மேல பழிய போட்டு போயிடுறீங்க. அதான் இந்த தடவை நான் அமைதியா இருக்கேன். அண்ணே, என்ன செஞ்சாலும் அவன் அடிச்சு நொறுக்கிறான் தான் இந்த வாட்டி அவனே அடிச்சு நொறுக்க ஆள் செட் பண்ணிருக்கோம். எதுக்குண்ணே கவலைப்படுற நீ? சித்தப்பா, அவனை அடிக்க வெறும் உடம்பு பலம் மட்டும் பத்தாது, புத்தியும் ஈக்குவலா ஒர்க் பண்ணணும். அதேதான் அதேதான் நான் எப்பவும் சொல்லிட்டு இருக்கேன். அவன் மூளைக்காரன். இங்க பார், எல்லாத்தையும் யோசிச்சுதான் காசு போனாலும் பரவாயில்லன்னு நல்ல தொழில்காரனா பார்த்து இறக்கி விட்டுருக்கேன். மொத்தமா 20 லட்சம் ரூபா நான் கொடுத்துருக்கேன். முதல்ல ஒரு 25 லட்சம், இப்ப 20 லட்சம். இதுக்கெல்லாம் அவன் பர்த்டே இல்ல சித்தப்பா. தெரியுதுமா, ஆனா வேற வழி இல்லையே. அவனை இப்படியே முடிச்சு விடலன்னு வச்சுக்கோ, நாம இன்னும் மான மரியாதை எல்லாம் இழக்க வேண்டியது இருக்கும். அட, நான் ஏற்கனவே அப்படிதான்டா இருக்கேன். இது எல்லாத்துக்கும் அவன் மட்டும்தான் காரணம். அவன் மட்டும் ஒதுங்கி இருந்திருந்தா நாமே அவனை கடத்த ஆள் வைக்க போறோம். அந்த ஆசை மட்டும் படாதீங்கப்பா. இருக்கிற வரை அவன் நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டே தான் இருப்பான். அதான் அவன் கதையை முடிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. இங்க பார், நாளைக்கு செலக்ஷன் மேட்ச், அதுலயே அவனை காலி பண்ணிடுவாங்க. ஒருவேளை அவன் அதுல எஸ்கேப் ஆயிட்டான்னா? அண்ணே, மெயின் மேட்ச் இருக்குல்ல அண்ணா, மெயின் மேட்ச்ல வச்சு அவன் சீனை க்ளோஸ் பண்ணுவாங்கண்ணே. அதுல இருந்து அவனால எஸ்கேப் ஆகவே முடியாது. என்னென்ன ரொம்ப நேரமா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல பாத்திபா, உன்னை இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு என்னமோ புதுசா இருக்கு. மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க, வேற ஏதோ பேசி சமாளிக்காதீங்க. அது எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு பாத்திபா. எல்லாம் ஓகே ஆயிடும்ல? நான் தான் உங்ககிட்ட அவ்வளவு சொல்லிருக்கேன்ல, இன்னுமா நம்பிக்கை வரல? அது இல்ல பாத்திபா, எனக்கு என்னமோ தப்பா தோணுது. எல்லாமே உனக்கு எதிரா இருக்கிற மாதிரி, ஆனா என்னன்னு சொல்ல தெரியல. கொஞ்சம் பதட்டமா இருக்கு பாத்திபா. இருக்கட்டும், எதிரா இருந்தா தானே அடிச்சு ஜெயிக்க முடியும். அதுக்கு தானே வந்திருக்கோம் நாம. ஆமா, நீ இதுக்கு முன்னாலேயே ஜெயிச்சு கப்பெல்லாம் வாங்கியிருக்க, உனக்கு எதுப்பா செலக்ஷன் மேட்ச் வைக்கிறாங்க? அது நாம ஒரு 2-3 வருஷமா அந்த பக்கம் வரல, ஃபார்ம்ல இருக்கோமா இல்லையான்னு பார்க்க தான் செய்வாங்க. நம்மளுக்கும் அது நல்லது தானே. அதேதான்ப்பா நானும் கேட்கறேன். இங்க இருக்கிற எல்லாருமே தொடர்ந்து பல வருஷமா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ சுத்தமா எந்த பயிற்சியும் பண்ணல. உன்னால இந்த போட்டியில ஜெயிக்க முடியுமா பார்த்திபா? அண்ணே, என் மேல நம்பிக்கை இல்லையா? தோத்துருவன் தானே உங்களுக்கு தோணுது? சேச்சே பார்த்திபா, நீ ஜெயிச்சா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு உனக்கு தெரியாதா? உன் திறமையில எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனா சரியான பயிற்சிக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல.
அண்ணே. ஆனா நான் ஜெயிப்பேன். ரஜினிக்காக கண்டிப்பா ஜெயிப்பேன். சரி வாங்க போய் ஆரம்பிப்போம். சரி ஹாய். பார்த்திபா. ஹாய். என்னங்க இங்கேயே வந்துட்டீங்க? ஆ, அங்க வேற யாரோ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்த்ததும் கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு. அதான் உன்னை பார்க்க வந்தேன். ஒவ்வொருத்தனும் 3 ரவுண்ட் ஃபைட் பண்ணணும்ல. சரி நான் எப்படி ஓகே தானே? பார்க்க பாக்ஸர் மாதிரி இருக்கேனா? உனக்கு என்னடா சும்மா கெத்தா இருக்க. இப்படியே போய் அடிச்சு தம்சம் பண்ணிடு. ம்? ம். அண்ணன் தான் கொஞ்சம் பயப்படுறாரு. நீ கொஞ்சம் பக்கத்திலே இருந்து பாத்துக்கோ. என்னது பயமா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பார்த்திபா. ஆ, நீ சூப்பரா ஃபைட் பண்றத பார்க்க நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேன். ஆல் தி பெஸ்ட் பார்த்திபா. Thanks. வாழ்த்துக்கள். சரி போயிட்டு வரேன். ஆ. பசங்க சொன்னாங்க பார்த்திபன் ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதான் அந்த பார்த்திபன் யாருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இன்னுமா புரியல? ரிங்குல என்கிட்ட தான் அடி வாங்கி தோத்து ஓட போறேன். ஓ அதுக்கப்புறம் எந்த இடத்துலயும் பார்த்திபங்கிற பேரை கேட்க கூடாது. ஒன்லி அர்ஜுன், ஆக்ஷன் பிரின்ஸ் அர்ஜுன். சூப்பர்ப்பா சூப்பர். இந்த மாதிரி வாயிலே வடை சுடுறவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அண்ணா பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் வெட்டியா உதார் விடுறது. பசங்க பண்ண பில்டப் பார்த்தா பெரிய வித்தக்காரன் தான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா பார்சல் பண்ண பால்கோவா மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் ஒரு பாக்ஸரா? ஏய் ஒரே ரவுண்ட்ல உன்னை காலி பண்ற பாக்குறியா? டேய் 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 போதும்டா. சீரியஸா ஃபைட் பண்ண வந்தா சிரிப்பு காமிச்சிட்டு இருக்க. இப்படி பேசி பேசியே நீ டயர்ட் ஆயிடாத சரியா? ரிங்ல போய் நின்னு சண்டை செய்யணும்ல, கொஞ்சமாவது எனர்ஜி வேணா? போயா, போய் ரெடி ஆகு போ போ. அண்ணா ரொம்ப திமிரா பேசுறான். இவனை ரிங்லயே வச்சு நல்லா செஞ்சு விட்டுருண்ணா. அப்பதான் தெரியும் நீ யாருன்னு. டேய் நீங்க என்ன போலையாடா? ஐயோ போங்கடான்னு சொன்னல, நான் அனுப்பிச்சு விடுங்கண்ணே. ஏப்பா கிளம்புங்கப்பா, இடத்த காலி பண்ணுங்க. போங்க, உங்க வீரத்தெல்லாம் சண்டையில காட்டுங்க. போ போ போங்கப்பா போங்க, போங்கப்பா போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. வாடா. பார்த்திபா, நீ சொன்னேங்கிறதுக்காக நானும் பேசிட்டேன். ஆனா அவன் என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு போறான்? சம்பந்தமே இல்லாம வம்பு பண்ணிட்டு போறான். ஆஹா அண்ணா, இப்படி எல்லாம் பேசி ஏத்தி விட்டாதான் ஃபைட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பேசுவாங்க. ரிங்ல நம்ம ஆக்ஷன் பேசணும், அதுதான் முக்கியம். உனக்கு பயமா இருக்கா? ம்ஹும். சீக்கிரமா அடிச்சு காலி பண்ணிட்டு வா. மெயின் டோர்னமெண்ட்டுக்கு நாளையில இருந்து பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும்ல. எஸ்.
ரஜினி பயமா இருக்கு ரஜினி. அவன் ஜெயிச்சுட்டு வருவான் மாமா. வாங்க. அடுத்ததாக நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பாக்ஸர் களத்துல இறங்க போறாரு. கடந்த 2 வருஷமா அவர் கலந்துகிட்ட எல்லா போட்டியிலுமே வெற்றியை மட்டுமே பார்த்த நம்ம கிளப்போட சிங்கம் இப்ப கள இறங்க போறது நீங்க எதிர்பார்த்த நம்ம ஆக்ஷன் பிரின்ஸ் அர்ஜுன். நம்ம சிங்கத்துக்கு போட்டியா இப்ப ரிங்ல களை இறங்க போறவரும் லேசுப்பட்ட ஆள் இல்லப்பா. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ரிங்ல கால் வைக்க போறாருன்னு தெரிஞ்சாலே ஒட்டுமொத்த பேரும் அவர் பேர்ல பணத்தை கட்டுற அளவுக்கு வீராதி வீரர் அவரு. அந்த அளவுக்கு வித்தக்காரர் நம்மளோட ஃபயர் பாக்ஸர் பார்த்திபன். ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கான பாக்ஸர்ஸ் தான். ஆனா பார்த்திபன் ஆட்டத்தை பார்த்து 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இந்த ரிங்ல ஒரு தரமான போட்டி நடக்க போகுது. இதோ கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸ்டார்ட். வா. Come on. Hey.
கம் ஆன் பாத்து பார்த்திபா. ஐயோ பார்த்திபா, பார்த்திபா. ஆன் வா. Ah!